Hey people, welcome back to Sam Lishi Vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பைக் ரைடு கிளம்புறோம், மதுரைக்கு போகிறோம். வாங்க அப்படியே பேசிகிட்டே போகலாம். லெட்ஸ் என்ஜாய் த ரைட் கைஸ். ஓகே மக்களே, வண்டலூர் கிராஸ் பண்ணுறோம். கிராசிங் வண்டலூர். நல்ல டிராஃபிக். இப்போ காலையில் 7 மணி நல்ல குப்புன்னு டிராஃபிக் வந்துடுச்சு. ஆல் ரைட், சூப்பர் பீப்புள். மறுபடியும் பைக்குடைய ரம்பில் கேட்குறதுக்கே செம்மையாக இருக்குது. உயிர் வந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம லாங் ரைட் போய். ஒரு 500 கிலோமீட்டர் ஜம்முன்னு வார் பிடிச்சி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் த ரைட் டுடே. நல்ல ஒரு 3 நாள் வெதர் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து திருப்பியும் வெயில் இருக்குது. இப்போ என்ன ஜூன் மாதம் தானே, ஜூலை மாதம் வரைக்கும் வெயில் இருக்கும். சில இடத்துலலாம் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் அ நைஸ் திங். கோயம்புத்தூர்லலாம் நல்ல மான்சூன் ரெயின்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன். லெட்ஸ் கோ கைஸ், என்ஜாய். சூப்பர் ரைட் பீப்புள். க்ரூசிங் அட் 80. ஜாலியாக போயிட்டுருக்கு. இவ்வளோ நேரம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்க முடியாது. என்னென்னமோ பாட்டு. சூப்பர் கைஸ். 2 எக்ஸைட்மெண்ட்டு. ஒன்று வந்து மறுபடியும் லாங் ரைடு, 2வது மதுரை. மதுரைனாலே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். லவ் டு கோ டு மதுரை. ரெண்டுமே கலந்து ஒரே குஜால்ஸாக இருக்குது. இப்போ எங்கே வந்திருக்கோம் நம்ம? விழுப்புரம் 120. இங்கேருந்து நம்ம திண்டிவனத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் போட்டுட்டு நம்ம இதுக்கே போயிடுவோமா? அது பேர் என்ன, ஊர்வசி. ஊர்வசியிலே போய் ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு காஃபியை போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு போகலாம். சுங்கச்சாவடி உங்களை வரவேற்கிறது. $89 கிராஸ் பண்ணுறோம். இது எங்கே வரோன்னு மறந்தே போச்சு எனக்கு. ஊர்வசி. ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரோட்டில் வந்து. ஸோ ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம வீட்டில் இருந்து. 89 வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து 89. அடுத்து 99 வந்துடும். 99 ரெஸ்டாரண்ட்டு. அங்கேயும் சூப்பராக இருக்கும். நவதானிய அடை அதெல்லாம் இருக்குது. பட் இப்போ மைண்ட் வந்து அந்த ஊர்வசி மினி டிஃபனில் செட் ஆயிடுச்சு. 99 மொதல் கடை. 3 கடை இருக்குது வரிசையாக. உப்பு கண்டம் மெஸ்ஸும் அவங்க கடை தான். அவங்க டாக்டர் நடத்துகிறாங்க அதை. செம ரைடுங்க. என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் ஜாலியாக. ஃபைனலி ஊர்வசி வந்துருச்சுங்க. 105 கிலோமீட்டரில் வந்துருச்சு. சூப்பர். ஊர்வசி ஊர்வசி ஊர்வசி. கொடியசைத்து வரவேற்கிறார்கள். பின்னாடி பேக் இருக்கே, பார்த்துக்குவாங்களா? பேக் இருக்கே பின்னாடி, பார்த்துக்குவாங்களா? சரி. இல்லை இல்லாட்டி இங்கே வைக்கவா? விட்டுடலாம்ல, எனக்கு கண் பார்வையில் இருக்கும் அதனால. ஓகே ஓகே. ஏன்னா அங்கே ஆளே இல்லாமல் இருந்துச்சுன்னா. விடுவா? ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் மக்களே. இன்னும் ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்குது. Let's go people.
அந்த ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் ஊர்வசியில். ஏசியும் நல்லா இருக்கும். ஐ லவ் டு கோ அண்ட் சிட் தேர். சூப்பர் மக்களே, 350 more kilometers to go. Let's go. இன்னும் விழுப்புரம் ஒரு 40 கிலோமீட்டர்ஸு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு we will be crossing திருச்சி. ஸோ திருச்சியில் நெக்ஸ்ட்டு ஹால்ட்டை போட்டுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு by around 4 o'clock we should be reaching Madurai guys, or little before. பட் நடுவில் பிரேக்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாம் சேர்த்து ஒரு 4 o'clock we will reach Madurai. நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஷாட் தான் பார்த்துருப்பீங்க, அல்ட்ரா வைடு பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் அந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்காக வைடுக்கு மாற்றினேன், அதை நான் திருப்பி அல்ட்ரா வைடுக்கு மாற்றவே இல்லை, மறந்துட்டேன். ஸோ நவ் யூ வில் ஹேவ் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ். இந்த கேமராவில் ஐ ரியலி லவ் தி அல்ட்ரா வைட் கைஸ். 170 degrees அல்ட்ரா வைடு. இதுதான் வைடஸ்ட்டு இந்த ரேஞ்ச் ஆஃப் கேமராஸில். 170 degrees சூப்பர் அல்ட்ரா வைடு. இது பியூட்டிஃபுல் கைஸ். இப்போ தான் வெயில் வர ஆரம்பிக்குது. இங்கே கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்ப்பேன் வீடூர் டேமுன்னு போட்டிருக்கோம். பூங்கா இருக்குது, டேம் எங்கே இருக்குது? இப்போ மேலே அப்படி போகுது. சரி, யாரையா கேட்கலாம். ஏன்னா இங்கே டேம் எப்படி போகிறோம்? டேமா? ஓகே. டூ கிலோமீட்டர்ஸ் வீடூர் டேம். நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. லெட்ஸ் செக் இட் அவுட். சூப்பர் மக்களே, இப்படி மேலே ஏறணும் வீடூர் டேமுக்கு. நேராகவும் போகலாம். இப்படி போகிறாங்க மேலே. வாவ், ஓ மை காட், இவ்வளோ பெரிய டேமா? இப்படி ஒரு டேம் இருக்கிறதே தெரியாதே. Check it out people. வீடூர் டேம். எப்பா, பெரிய டேமுங்க. வாங்க மக்களே, அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம். வெஹிக்கிள்ஸ் இவ்வளோ தூரம் வரலாம், அதுக்கப்புறம் நடக்கணும். சூப்பர். Wow, check this out guys. செம்ம பெரிய டேம். தண்ணி சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு தண்ணி.
9 gates guys, 9 மடகுகள் எல்லாமே மூடி இருக்குது. இப்போ வெயில் காலம் தானே, தண்ணி வரவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், செம்ம அழகாக இல்லை? ரியலி பியூட்டிஃபுல். மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் பூரா சவுக்கு மரம், அப்படியே புல்வெளி, தண்ணி செம்மையாக இருக்கே. போட்டிங்லாம் இருந்தால் சூப்பராக இருக்கும் போலையே. ஸோ தண்ணி ஃபுல் ஃபோர்ஸில் வந்துச்சுன்னா இங்கே தான் திறந்து விடுவாங்க. அப்படியே ஆறு போகுது பாருங்கள், அப்படியே ஊருக்குள்ளே போகுது ஆறு. வேடூர் கைஸ், பியூட்டிஃபுல். அணை அப்படின்னாலே காமராசர் அவர்கள் தான். இங்கே பாருங்கள், காமராசர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. நீர் வேளாண்மை அப்படின்னாலே காமராசர் அவர்கள் தான். என்ன மாதிரி பியூட்டிஃபுல் கைஸ். ஸோ கிளாட் ஐ கேம் ஹியர். செம்ம அழகு, ரியலி பியூட்டிஃபுல். பபாய் வீடூர் டேம், சூப்பர் டேம்டா. Let's go to Madurai. Next halt is Trichy. மக்களே 11:30, வெயில் பொழந்து ஃபையிங், செம்மையாக அடிக்குது. இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது திருச்சிக்கு. இப்போ ஒரு டீ பிரேக் எடுப்போம். எடுத்துகிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு பைக்குக்கும் ஒரு பிரேக் கொடுத்துட்டு அடுத்து திருச்சியில் நம்ம பிரேக்கை போட்டுடலாம். 205 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம் நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இன்னும் ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் டு கோ ஃபார் மதுரை. 230. இவ்வளோ வெயில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அடிச்சு தூக்குது வெயில். இன்னும் ஒரு, இங்கேருந்து திருச்சி எவ்வளோ தூரம்? 100 90? இன்னொரு 90 கிலோமீட்டர்ஸ் திருச்சி. அங்கே போயிட்டு ஒரு ஹால்ட் போட்டுட்டு அடுத்து மதுரை தான். லெட்ஸ் கோ பீப்புள். 90 kilometers, 1.5 hours to reach Trichy. ஒரு ஸ்ப்ரைட் குடித்தேன், ஜூஸ்லாம் குடித்தேன், ஆனால் தண்ணி குடிக்கிற மாதிரி வரவே வராது. அவ்வளோதாங்க. நீங்கள் நிறுத்துனீங்கன்னா பயங்கரமாக வெயில் தெரியும். ரைடு ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜாலி. இனி 100 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நேராக ட்ரிச்சி தான். ட்ரிச்சி போய் ஒரு ஹால்ட்டை போட்டுட்டு ஹக்கீம் பிரியாணியில் நிப்பாட்டிடலாம். பசிச்சா சாப்பிட்லாம் நல்லா, இல்லாட்டி ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேருந்து அடுத்து அப்படியே திண்டுக்கல் பைபாஸு, மேலூர், மதுரை. 120 கிலோமீட்டர்ஸ் தான், ஜம்முன்னு போயிடலாம். இந்த லெக் பெக்ஸ் வந்து இட்ஸ் அ லைஃப் சேவர் கைஸ். அப்பப்போ காலை ஸ்ட்ரெச் பண்ணி ஃபுல்லாக ரத்த ஓட்டத்தை எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஏர் சீட்டு. ஏர் சீட் அகெயின் இஸ் அ லைஃப் சேவர். ஒரு 50 கிலோமீட்டர் உங்களால் ஒரு ஸ்ட்ரெச்சாக ஓட்ட முடியும்னா ஏர் சீட் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு 75 ஓட்டலாம். 50% இன்க்ரீஸ் ஆகும். சூப்பர். அது மட்டன் பிரியாணி இதுதாங்க ஃபேமஸ். தால்ச்சா, ரைத்தா, லெமன் சால்ட் சோடா. இதான் நம்ம லன்ச் இன்றைக்கி. சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். தால்ச்சா கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு பீஸ் மட்டன். ஓ மை காட், லுக்ஸ் அமேசிங் கைஸ்.
Wow. ஓகே மக்களே, லெட் ஸ்டார்ட். அதில் ஹாஃப் ஹவர் உட்காந்து ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ கிளம்பலாம். ரெடி டு கோ. there we go. ஃபைனல் லேப். ஸ்ட்ரைட்டாக மதுரை தான். நத்தம் பைபாஸ்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ அஃபிஷியலி ஐ எம் 30 kilometers ஃப்ரம் மை ஹவுஸ். அப்படியே வெதர் மாறிடுச்சு. பயங்கர ஓவர் கேஸ்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி மழை இருக்குது. அதுக்குள்ளே இப்போ நம்ம போயிடணும். முதல்ல வெயிலை துரத்திட்டு போனோம். ஐயோ வெயில் அடிக்குதே, சீக்கிரம் போயிடலான்ட்டு. இப்போ மழை வந்துடுமோ போனோன்ட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்படியே மாறிடுச்சு மேட்ரு. மக்களே, ஆன் கியூ. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஹோம் கைஸ். இன்னும் ஒரு half an hour போய் சேர்ந்துருவேன். இல்லாட்டி நான் வழியில் எங்கேயோ ஸ்டக் ஆகி நிற்பேன் நான். ஓ மை காட், ஜஸ்ட் half an hour கைஸ், I'll be home. ஆஹா, எலிவேட்டட் காரிடார் மக்களே. ஸோ திருப்பாலை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி எலிவேட்டட் காரிடார். இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தங்குதடையே கிடையாது. நேராக கோரிப்பாளையம் தல்லாகுளத்தில் போய் விட்டுரும் ஒரு சைடு. இல்லை இன்னொரு பக்கம் எடுத்திங்கன்னா மாட்டுத்தாவணி, அங்கே போய் உங்களை இறக்கி விட்டுரும். இங்கே அம்மன் மெஸ்ஸுன்னு போட்டிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து ஆக்டர் சூரி அவருடைய மெஸ்ஸு. அதில் ஒரு கிளை இது. இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. ஒன் ஆஃப் தி பிரான்ச்சஸ் கைஸ். ஸோ ஐ எம் க்ளோஸ் கைஸ், க்ளோஸ் டு மை டெஸ்டினேஷன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ இன் திஸ் ரைட் வீடியோ. நாளையிலேருந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய வேலை இருக்குது. அதுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று செய்வோம். சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக செய்வோம். ஸோ அடுத்த வீலாகில் சந்திப்போம் மக்களே. அதுவரை டாட்டா பை பாய் ஃப்ரம் யுவர் சாம் லிஷி. Bye bye.